Hello friends, welcome back to my channel Agi Media. இன்னைக்கு வந்து வேர்க்கடலை வச்சு நட்ஸ் லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து 1 கப் வந்து வேர்க்கடலை எடுத்துர்க்கேன். உங்ககிட்ட தோல் நீக்கின வேர்க்கடலை இருந்துச்சுனா நீங்க எடுத்துக்கோங்க. நான் இப்போ இது வந்து கடாயில போட்டு நல்லா வறுத்துக்கறேன். பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா ஆறட்டும். இப்போ நான் வந்து மிக்ஸி ஜார் எடுத்துக்கறேன். இப்போ நான் வந்து 1 கப் வந்து பேரிச்சம்பழம் எடுத்துர்க்கேன். இப்போ இத நல்லா போட்டு நல்லா நைஸா அரைச்சுக்கலாம். இப்போ வந்து கடாய் எடுத்துக்கோங்க. இதல நான் 1 ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ நெய் நல்லா உருகுனதுமே நம்ம அரைச்சு வச்சிருக்கிற பேரிச்சம்பழம் வந்து இதல சேர்த்துக்கலாம். பாருங்க இந்த அளவுக்கு நல்லா அரைச்சுக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். இப்போ வந்து தோல் நீக்கின வேர்க்கடலை வந்து நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம். இது வந்து பல்ஸ் மோட் கொடுத்து எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு 2-3 பல்ஸ் கொடுத்துக்கோங்க. பாருங்க இந்த அளவுக்கு நல்லா அரைச்சுக்கோங்க. உங்ககிட்ட நட்ஸ் இருந்துச்சுனா நீங்க நட்ஸ் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இத நல்லா mix பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா mix பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சுகர் வேணும்னா நீங்க சேர்த்துக்கோங்க. நான் சுகர் எதுவும் இல்லாம தான் செய்ய போறேன். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா mix பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட பாத்தீங்கன்னா வேர்க்கடலை நம்ம போட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி கிளறிக்கோங்க. ஃப்ளேம் பாத்தீங்கன்னா மீடியம்ல தான் இருக்கணும். ஹைல வச்சீங்கன்னா தீஞ்சிடும். நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் பிரஷர் கொடுத்து mix பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஏலக்காய்க்குள்ள இருக்கிற விதை மட்டும் போட்டுக்கறேன். நான் வந்து துருவன தேங்காய் போட்டுக்கறேன். இது தேங்காய்னா கொப்பரி சொல்வாங்கல அது. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா mix பண்ணிக்கோங்க. ரொம்பவே டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. நல்லா இந்த மாதிரி mix பண்ணிக்கோங்க. பேரிச்சம்பழமும் வேர்க்கடலையும் நல்லா mix ஆகுற மாதிரி. இப்போ வந்து கை பொறுக்குற சூடு வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ உருண்டை புடிச்சுக்கலாம். உங்ககிட்ட பாதாம் முந்திரி இருந்துச்சுனாலும் நீங்க செய்யலாம். நான் வந்து எல்லார் வீட்லயும் வேர்க்கடலை இருக்கும்னிட்டு நான் இந்த மாதிரி செஞ்சிருக்கேன். இந்த மாதிரி குட்டி குட்டியா உருண்டை பண்ணிக்கோங்க. ரொம்பவே ஈஸியா இருக்கும் செய்யிறது. ஆனா ரொம்ப டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. பாருங்க நான் இப்போ எல்லாமே உருண்டை புடிச்சிட்டேன். நான் இப்போ வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நான் கசகசா எடுத்துர்க்கேன். இது லைட்டா ரோஸ்ட் பண்ணி எடுத்துர்க்கேன். இப்போ இது கூட பாத்தீங்கன்னா கொப்பரி சேர்த்துக்கிறேன் நானு. இப்போ இது ரெண்டும் mix பண்ணிக்கலாம். இப்போ ஒரு உருண்டையை எடுத்து இதல நம்ம வந்து உருட்டிக்கலாம் இந்த மாதிரி. பார்க்கவும் ரொம்ப நல்லா இருக்கும். டேஸ்டாவும் இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. பாருங்க எங்க வீட்ல ஒரு எலி ஒன்னு எப்படி எடுத்துட்டு ஓடுதுன்னுட்டு. ரொம்பவே டேஸ்டா இருக்கும். ரொம்ப ஹெல்தி கூட. நம்ம சக்கரை எதுவும் போடாம செய்றோம். இதே மாதிரி நான் எல்லாமே உருட்டிக்கிறேன். அவ்வளவுதான் நம்ம வேர்க்கடலை வச்சு ரொம்ப சிம்பிளா லட்டு செஞ்சு முடிச்சிட்டோம். பாருங்க பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்கு. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். Subscribe பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல நான் வந்து பார்க்கறேன். பை.